We stand up as we ponder about the word of God. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். The book of Jeremiah chapter 31 and verse 16. எரேமியா 31:16. Jeremiah 31 and verse 16. எரேமியா 31:16. The wonderful word. அற்புதமான ஒரு வார்த்தை. It is thus saith the Lord, refrain the voice from weeping and the ears, the eyes from tears, for their work shall be rewarded, saith the Lord, and they shall come again from the land of the enemy. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். Hallelujah. Satamachang hallelujah. The word of God which says you will be rewarded. வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு பலன் வரும். You will be restored. நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவீர்கள். Amen. The word of God always strengthens you back and back to your original form of God. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக உங்களை பலப்படுத்துகிறது. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Holy Spirit help us to meditate the word. பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Let the Holy Spirit break every bondage. பரிசுத்த ஆவியானவர் தடைகளை அகற்றுவீராக. Let this word prepare your children to meet thee, Lord. இந்த வார்த்தைகள் உம்மை சந்திக்கும்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். Let the word strengthen them வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். and keep them under your care. உம்முடைய பராமரிப்பின் கீழாக வைத்துக் கொள்ளும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. People of God say amen. ஆமென். Satam hallelujah. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். I love to caption the word of God as your work will be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று இந்த வார்த்தைக்கு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். Hallelujah. Sathama chalang hallelujah. Your work will be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. Yes, it is the word from the mouth of God. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். Always remember, whenever thus saith the Lord comes, it is from the mouth of God. கர்த்தர் இப்படி உரைக்கிறார் என்ற வார்த்தை வரும்பொழுது அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். It is directly from God's mouth. அது தேவனுடைய வாயிலிருந்து நேரடியாக வந்தது. So the Lord whispers to you, tells you, it is thus saith the Lord. கர்த்தர் சொல்லுகிறார் உரைக்கிறார் என்று மறுபடியும் உங்களுக்கு அவை நினைப்பூட்டுகிறார். He says, refrain thy voice from weeping. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். Yes, what a lovely word. என்ன அழகான வார்த்தை பாருங்க. Going on weeping and weeping and weeping. நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். Why weeping comes? ஏன் அழுகை வருகிறது? Defeat. அங்கே தோல்வியை காணும். Sorrows. அங்கே பிரச்சனைகள். Prayer request not answered. ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. Delays in every part of our life. வாழ்க்கையிலே தாமதம். Sickness and problems. பிரச்சனைகள் வியாதிகள். So we go on crying and crying and crying. ஆண்டவரிடத்திலே நாம் கதறி அழுகிறோம், அவரை கூப்பிட்டு கொண்டே. But the word of God says, வார்த்தை சொல்கிறது, come on, stop your eyes from weeping. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். Hey, stop your voice from weeping. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள். And stop your ears that fell out of your eyes. கண்களிலே நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். God remembers you. கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். Hallelujah. ஆமென். Lord remembers every deed of yours. உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அங்கே நினைவில் வைத்திருக்கிறார். Whatever little strength you have been doing good for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொஞ்சம் பலம் இருக்கிறதே, அதுல எல்லாம் செய்கிறீர்களோ, the Lord rewards you. கர்த்தர் அதற்கு பலனை கொடுக்கிறார். Your work will be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. God is not a man that he will push you away. கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல, அவன் உன்னை தள்ளிடுவான். God is not a man that he will let not go you unrewarded. உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்க அவர் மனிதன் அல்லவே. My God rewards me always. என் தேவன் பலனை கொடுக்கிறவர். Hallelujah. He rewards me always. எனக்கு எப்பொழுதும் பலனை He will கொடுக்கிறவர். reward you 100%. உங்களுக்கும் 100% பலனை கொடுப்பார். Man may forget you. மனிதன் மறந்து விடுவான். Man forgets you. மனிதன் மறப்பான். He will just ignore you what you have done for him. அவங்களுக்கு செய்ததை மனிதன் நன்றி கெட்டவனாக மறந்து விடுவான். But God is not like that. கர்த்தர் அப்படி இல்ல. God who called is a faithful God. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Your reward is sure. உங்களுடைய பிரதிபலன் நிச்சயம். Hallelujah. Your reward is 100%. 100% உங்களுக்கு அதற்கு பதில் நிச்சயம். Your work shall be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் நிச்சயம். The Lord restores back your blessings. ஆசீர்வாதத்தை பழைய நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு You should come back to your original blessings. அந்த பழைய மூல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். When you say I was like this, நான் இப்படி இருந்தேன்னு சொல்றீங்களே, now I am nothing. இப்பொழுது ஒண்ணுமே இல்ல. I was having everything in my life. என் வாழ்க்கையிலே அப்பொழுது எல்லாம் இருந்தது. I was helping so many people. அநேகருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன். Now I am at the
begging end. ஆனால் இப்பொழுது பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறேன். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், weep not my son, நீ அழாதபடி அழாதே weep மகளே, not my daughter, மகளே அழாதே, refrain the voice from weeping, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் and கொள், eyes from tears, உன் கண்ணீர் விடாதபடி, for your work will be rewarded, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, I will restore back your blessings, உன் ஆசீர்வாதத்தை பழைய நிலைமைக்கு I கொண்டு வருவேன், will reward you. நான் உனக்கு பிரதிபலனை This is a கொடுப்பேன். rewarding month. இது பிரதிபலனை அடைகிற This is a மாதம், month of restoration. இது மீட்பின் மாதம். My God restores back your blessings. மீட்டு கொடுக்கிற My ஆசீர்வாதம், God rewards you. உன்னை He பிரதிபலனை is a prayer answering God. ஜெபத்துக்கு பதில் He கொடுக்க, breaks every bondage. கட்டுகளை முறிக்க, Every curse will come out. சாபம் போய்விடும், Every demon will come out. பிசாசு போய்விடும், Every darkness will come out. அந்தகார கிரியைகள் He போய்விடும், will bless you. நீ He ஆசீர்வதிப்பார், will honor you. உன்னை He will கனப்படுத்துவார், take you before kings and priests. ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், He heals every disease. வியாதிகளை குணமாக்குவார், Every pain will come out. வலிகள் போய்விடும், Every darkness in the family will come out. குடும்பத்திலே காணப்படுகிற அந்தகார You are a கிரியைகள் challenger. நீங்கள் சவால் Satan விடுகிறவர்கள், will never stand before you. பிசாசு எதிர்க்க நிற்க முடியாது, Because the power of God is there in you today. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே The power of வாசம் God is manifested in தேவ you வல்லமை today. உங்களுக்குள்ளே You are வாசம் பண்ணுகிறது, charged with God's தேவ power. வல்லமையால் You are நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், filled with God's power. தேவ வல்லமையால் நிரம்பி God's இருக்கிறீர்கள், anointing is there upon you தேவ today. அபிஷேகம் நிரம்பி Do not இருக்கிறது, fear. பயப்படாதே, Do not tremble. பயப்பட The நடுங்காதே, power of God is there with you. தேவ வல்லமை உங்களுக்குள்ளே You are இருக்கிறது, chosen by God. தேவனால் தெரிந்து My God, கொள்ளப்பட்டவர்கள் Jesus rewards you today. இயேசு உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறார். Cheer up, my friend. சந்தோஷமா இருங்க, Cheer up. சந்தோஷப்படுங்கள். Satan will whisper in your ears. பிசாசு வந்து காதுல ஓதுவான், He will discourage you. உன்னை அப்படியே சோர்வுற பண்ணுவான். That's why I told you, nothing is so contagious as discouragement. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சோர்வை போன்ற தொத்து வியாதி ஒன்றுமே இல்லை, வேற எதுவும். Overcome discouragement. அந்த சோர்வை மேற்கொள்ளுங்கள். Get out, you Satan. பிசாசு சொல்லுங்க, வெளியே போ, Get out, you Satan. பிசாசு வெளியேறு, My Lord will reward me. என் தேவன் எனக்கு பிரதிபலனை The Lord கொடுப்பார், will bless me. என்னை ஆசீர்வதிப்பார், The Lord will honor me. என்னை I கனப்படுத்துவார், will shine as a star. நான் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பேன். Amen. Hallelujah. The Lord rewards you. கர்த்தர் பலனை கொடுக்கிறவர், You will restore back your blessings. ஆசீர்வாதத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார். We talked about Joshua. யோசுவாவை குறித்து நாம் There போதிக்கப்பட்டோம். was a sin in the camp of Israel. இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே பாவம் வந்து விட்டது. The blessing of God is always abounding. ஆசீர்வாதம் எப்பவுமே அளவில்லாமல் இருக்கிறது. God doesn't block your blessings. ஆசீர்வாதத்தை தேவன் தடுக்கிறவர் அல்ல. You are chosen for a blessing. ஆசீர்வாதத்திற்கென்றே நீங்கள் But தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். it is we put a full stop for our blessing. ஆசீர்வதிக்காதபடி நாம் தான் முற்றுப்புள்ளியை போடுறோம். It was destined that the people of Israel should be conquerors. அங்கே மேற்கொள்ள வேண்டும் என்று தான் இஸ்ரவேலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். But then they allowed sin to enter their life. ஆனால் பாவம் உள்ளே வர அனுமதி கொடுத்து விட்டார்கள். So disobedience. கீழ்ப்படியாமை. So whenever we disobey, ஏன் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ Satan comes inside our house. வீட்டுக்குள்ள பிசாசு வந்து விடுகிறான். That's why I warn my people of God. கர்த்தருடைய பிள்ளைகள் நான் எச்சரிப்பேன், Don't disobey God's word. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகாதே. Always obey God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. Always obey what God says. கர்த்தர் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். Don't have your own conclusions about what God says. கர்த்தர் சொல்வதற்கு நீங்கள் சொந்த வியாக்கியானம் கொடுக்க வேண்டாம். Absolutely listen to what God says. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேளுங்கள். Follow God always. எப்பொழுதுமே கர்த்தரை You will பின்பற்றுங்கள், see the blessings of God. ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். God gave a commission and command for entire camp of Israel. இஸ்ரவேல் பாளையத்திற்கு எல்லாருக்கும் ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். The things that is at the Jericho accursed things. எரிகோவில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சபிக்கப்பட்டது. Don't touch it. அது தொடாத. But then Achan just robbed those things. ஆகான் அவைகளை எடுத்து வைத்துக் கொண்டான். Because one person, the entire camp of Israel was about to be destroyed. அந்த ஒரு மனிதன் மூலமாக நிமித்தமாக இஸ்ரவேல் எல்லாரும் அழிக்கப்படக்கூடிய நிலைமை வந்து விட்டது. The blessing of God is one man will chase 1,000 people. அந்த இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் ஒரு மனிதன் 1000 பேரை துரத்துவான். But now the people of Ai were chasing these Israelites. இந்த ஆயி பட்டணத்தின் மக்கள் இவர்களை துரத்துகிறார்கள். Joshua fell at the feet of the Lord. தேவனுடைய சமூகத்திலே முகம் குப்புற யோசுவா விழுந்தார். What would he is a leader? அவர்தான் தலைவர். He is a leader. He is a leader. அவர்தான் நடத்தி செல்றவர். Head of the families. குடும்ப தலைவர்களே, You have to be at the God's presence. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். Fall down at the feet of God. தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடுங்கள். Head of the families have most responsibilities. குடும்ப தலைவர்களுக்கு अनेक பொறுப்புகள் உண்டு. குடும்ப தலைவர்கள் अनेक பொறுப்புகள் உண்டு. நீங்க தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிற, ஏனோ தான் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் பேசுவது கேட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
Joshua was the head of the camp. அந்த பாளையத்திற்கு தலைவனாக யோசுவா இருக்கிறார். He meets God. அவர் தேவனை The சந்திக்கிறவர். Lord says, கர்த்தர் சொல்கிறார், get up Joshua. யோசுவா எழுந்திரு, Your people have sinned. மக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். Remove the sin. அந்த பாவத்தை அகற்றிவிடு. The sin was removed. அந்த பாவம் அகற்றப்பட்டது. Refrain the voice from weeping. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். Come on, wipe away your tears, Joshua. கண்ணீரை துடைத்துக்கொள் யோசுவா. Remove the things. அவைகளை அகற்றிவிடு. Cleanse your camp. உன்னுடைய பாளையம் சுத்திகரிக்கப்பட. I will restore back your blessings. ஆசீர்வாதத்தை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். My dear children of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, are you going to some loss in your life? வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதா? Some sickness in your life? ஏதோ வியாதி வந்து கொண்டிருக்கிறதா? Check where is the focus point of that reasonable sickness and disease in your life. வியாதிக்கும் அந்த நஷ்டத்திற்கும் எந்த காரணம், எங்கே மையப்புள்ளி இருக்கிறது என்று சோதித்து பாருங்கள். Remove it. அவைகளை அகற்றி போடுங்க. The Lord will reward you today. கர்த்தர் இன்றைக்கு பலனை கொடுப்பார். He is a rewarding God. அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர். He will let go your hand. உங்கள் கரங்களை கைவிடவே மாட்டார். There was a man called Asa, a man called a king Asa. ஆசா என்ற ஒரு ராஜா இருந்தான். Yes, we can read about him in 2 Chronicles chapter 14 and 15. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். And 2 Chronicles 14 verse 2 says, 2 நாளாகமம் 14:2 சொல்கிறது, and Asa did that which was good and right in the eyes of the Lord his God. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். Hallelujah. What did he do? என்ன செய்தான்? He removed the altars of strange gods அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான். and high places and break down the images and cut down the grooves. அந்த சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தூக்கி எறிந்தான். And he commanded the entire Judah to seek the Lord. அங்கே யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து அவன் அந்த வருஷத்திலே பாடல்களை பாட வைத்தான். And he built fenced cities in Judah. அங்கே அரணான பட்டணங்களை கட்டினான். And the land was at rest. அங்கே நகரம் அமைதியா இருந்தது. And verse 7 says, he began சொல்கிறது, to build cities. அங்கே அந்த பட்டணங்களை கட்டினான். He began to build towns and walls and gates and bars. அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணினான். And the Lord gave him peace on every side. எல்லா பக்கத்திலும் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளை What கொடுத்தார். he did was prospered. அவன் செய்வதெல்லாம் காரியம் வாய்த்தது. And even his army was a great army. அவனுடைய ராணுவம் கூட மகா பெரிய ராணுவம். Watch very carefully. கொஞ்சம் கவனிங்க. Whenever a head of a country pleases God, ஒரு தேசத்தின் தலைவன் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது his country will be at peace. தேசம் அமைதியா இருக்கும். Let us talk about our family. நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசலாமே. Our family is a kingdom. நம்முடைய குடும்பம் ஒரு ராஜ்யம். That's why I tell you, when the head of the family is looking unto God, அதான் ஏற்கனவே சொன்னேன், குடும்ப தலைவர்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது God watches the head of the families. குடும்ப தலைவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். When they walk with in the presence of God, தேவ சமூகத்திலே அவர்கள் ஒன்றிணைந்து நடக்கிறார்களா? and they fear God, தேவனுக்கு and பயப்படுகிறார்களா? they do things which are good in the sight of God, தேவனுடைய பார்வையிலே நல்ல காரியங்களை செய்கிறார்களா? the Lord builds the families. கர்த்தர் குடும்பங்களை கட்டி The எழுப்புகிறார். Lord breaks the bondages. கட்டுகளை தேவன் முறிக்கிறார். The Lord gives them properties. சொத்துக்களை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gives them gold and silver. பொன்னையும் வெள்ளியையும் கொடுக்கிறார். Then they will build churches for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆலயங்களை கட்டுகிறவர்களாக That மாறுகிறார். is your call today. அதுதான் உங்கள் அழைப்பு. That is your call. அதுதான் உங்கள் அழைப்பு. Every believer of Christ, கிறிஸ்துவின் ஒவ்வொரு விசுவாசியும் you should build God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப You வேண்டும். should build temples for God. தேவனுக்காக ஆலயங்கள் கட்ட You வேண்டும். should shine for the Almighty தேவ God. மகிமைக்காக பிரகாசிக்க That வேண்டும். is why God has called you today. அதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். And God was with King Asa. இந்த ஆசாவோடு தேவன் இருந்தார். And there was a time in 2 Chronicles 14 and verse 9 says, 14:9 சொல்கிறபடி, they came Ethiopian with a host of 1,000 and 1,000 chariots. அவர்களுக்கு 1,000 விரோதமாக army. எத்தியோப்பியா சேரா 10 லட்சம் பேர்களை சேனைகளோடு வந்து முற்றுகையிடுகிறார். And 300 chariots. 300 ரதங்களும். And Asa cries unto the Lord. ஆசா தேவனிடத்திலே அப்படி அழுகிறான். A beautiful verse 11 says, 11ஆம் வசனம், அருமையான வசனம் பாருங்க. Lord, it is nothing with thee. That is a prayer of Asa. He tells to King the Lord God, ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், it is nothing with thee to help, whether with many or with them that have no power. Help us, O Lord our God, for we rest on thee, and in thy name we go against this multitude, O Lord. Thou art our God, let not man prevail against thee. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம்.
கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதாயும். Hallelujah. When a man of God pleases God, ஒரு தேவ மனிதன் கர்த்தரை when a பிரியப்படுத்தும் person pleases God, மனிதன் தேவனை பிரியப்படுத்தும் போது, I don't think a Christian life is a bed of roses. கிறிஸ்தவ வாழ்க்கை மலர் படுக்கை என்று நினைக்க வேண்டும். There will be oppositions. அங்கே எதிர்ப்புகள் வரும். King Asa was doing very good. இந்த ஆசா ராஜா நன்மையாக செய்து There was கொண்டிருந்தான். peace all around him. அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. There was peaceful situations. அங்கே சூழ்நிலை சமாதானம் But தான். yet Satan instituted a man from Ethiopia. He came with about 10 lakhs people. ஆனாலும் ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய தேச அரசனை ஏவி விடுகிறான். And he came with a big army. பெரிய 10 லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு But வருகிறான். Asa was not afraid. ஆசா பயப்படவில்லை. He went to God's presence. தேவ சமூகத்திற்கு சென்றான். And he said, it is nothing for you, a big army or small army. Numbers doesn't matter much. ஆண்டவரே, பெரியவனோ சிறியவனோ எண்ணிக்கை பெருசல்ல, நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் என்றார். Hallelujah. ஆமென். சத்தமா சொல்லுங்க hallelujah. Small problem, big problem. சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, All the same before God. தேவனுக்கு முன்பாக எல்லாம் சமந்தான். 1 rupee loan and 10 crores loan, all are same before God. 1 ரூபாய் நோட்டும் சரி, 10 கோடி ஆனாலும் சரி, தேவனுக்கு சமந்தான். One sickness, one fever is equal to even cancer and everything. ஒரே ஒரு தலைவலியானாலும் சரி, கேன்சர் ஆனாலும் சரி, எல்லாம் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு சமம். கைசுக்கு முன்பாக எல்லாம் சமம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவனாகிய கர்த்தர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பலன் அற்றவர்களுக்கும் பலன் உள்ளவர்களுக்கும் அவர் தான் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. He helps who are weak, who are strong. பலம் உள்ளவனுக்கும் உதவி செய்கிறார், பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறார். Hallelujah. It is nothing with God to help. ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். You will help every second in your life. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. Hallelujah. Hallelujah. When you are strong in the word of God, தேவ வார்த்தையிலே நீங்கள் பலனுள்ளவராய் இருக்கும், when you love God, தேவனை நேசிக்கும், when you fear God, தேவனுக்கு பயந்திருக்கும், when you remove unwanted things from your family, குடும்பத்திலிருந்து அசுத்தங்களை அகற்றும் பொழுது, family is like a battleground. குடும்பம் ஒரு யுத்த களம் போல இருக்கிறது. Remove every unwanted things. தேவையில்லாத காரியங்களை அகற்றி விடுங்க. Then it becomes a temple of God. அப்பொழுது அது தேவனுடைய வீடாக மாறுகிறது. Take care of your family. குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. Take care of your home. வீடை அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க. Let it be holy in the sight of God. தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமா இருக்கட்டும். Maybe you have one room. ஒரே ஒரு ரூம் இருக்கலாம். Maybe you have 10 rooms. 10 ரூம்கள் இருக்கலாம். Every room should be under the protection of God. அந்த ஒவ்வொரு அறைகளும் தேவனால் பாதுகாக்கப்படட்டும். Hallelujah. Hallelujah. Do things which are good in the sight of God. தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க. Hallelujah. Then at the time of adversities, அந்த பொல்லாத சூழ்நிலைகள் வரும்பொழுது the Lord will come and help you. கர்த்தர் வந்து உதவி செய்ய வருவார். Asa had a faith upon him in the Lord. தேவன் பேரிலே ஆசாவுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை. So he said, it is nothing for you, Lord. ஆண்டவரே, உதவி செய்து லேசான This காரியம். great army is nothing. இந்த மாபெரும் ராணுவமுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. 10 lakhs people are nothing. 10 லட்சம் பேர் ஒன்றுமே இல்லை. 300 chariots are nothing. 300 ரதங்கள் ஒன்றுமில்லை. You are able to help me in this, Lord. இவைகளிலே எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான He காரியம். cried unto God. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. And he said, let not any man prevail against thee. மனிதன் உம்மை மேற்கொள்ள விடாதிரும் And ஆண்டவரே. the Lord helped him. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். Amen. Hallelujah. The same God will help you today, my friend. அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். Yes, the Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். There came a prophet Azariah and he met King Asa. ஆசாவை சந்திக்கும்படியாக அசரியா என்ற தேவ தாசன் வருகிறார். 2 Chronicles 15:2 says, 15:2 சொல்கிறது, the Lord is with you while ye be with him, and if you seek him, he will be found of you. But if you forsake him, he will forsake you. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். Amen. Sattama, that is the covenant between God and அது us. தேவனோடு இருக்கிற ஒரு உடன்படிக்கை. The Lord is with you while you seek him. அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Hallelujah. When you seek the Lord, he'll be with you. அவரை தேடுவீர்கள் என்றால் அவர்களுக்கு You கண்டுபிடிப்பார். will find him. அவரை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். That's what the Lord said in the New Testament. புதிய ஏற்பாட்டில் அதான் ஆண்டவர் சொல்றார். Seek and you shall find. கேளுங்கள் கண்டடைவீர்கள். Knock and you shall. தட்டுங்கள் திறக்கப்படும். Hallelujah. Sattama சொல்லுங்க hallelujah. So when the Lord is with you, come on, if you seek him, he will be found of you. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். But if you forsake him, அவரை விட்டீர்களேயாகில் he will also forsake you. அவர் உங்களை விட்டு விடுவார். Hallelujah.
Be very careful, my friend. ஜாக்கிரதையா இருப்போம். The Lord wants to bless you today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். God of Asa is your God. ஆசாவின் தேவன் நம்முடைய தேவன். Be very careful in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையா இருங்க. Don't take God's life for granted. கர்த்தர் கொடுக்கிற இந்த வாழ்க்கையை ஏனோ தானோ என்று அலட்சியம் பண்ணாதீர்கள். Come back to God's love. கர்த்தருடைய அன்புக்குள்ளாக வந்து விடுங்கள். Gather your families. குடும்பங்களை ஒன்று சேருங்கள். Look unto God. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். The Lord will prosper you in everything. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை செழிக்க செய்வார். The Lord will lift you up in everything. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will grant your desires. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி The செய்வார். Lord will build your kingdom. உங்கள் ராஜ்யத்தை கட்டி The Lord எழுப்புவார். will build your families. குடும்பத்தை கட்டி He எழுப்புவார். will honor you from heaven. பரலோகத்திலிருந்து கனம் No உண்டாகும். matter Satan may come in any way, பிசாசு எந்த வழியில் வந்தாலும் சரி, yet the Lord will give you the victory. கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். You are chosen to win battles. யுத்தங்களில் ஜெயிக்க தான் நீங்கள் See தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். God while He is there next to you. அவர் அருகில் இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள். And the Lord encourages Asa. ஆசாவை ஆண்டவர் உற்சாகமூட்டுகிறார். And He says, these were days when there was no peace everywhere. எங்க பார்த்தாலும் நெருக்கங்களும் சமாதானம் இன்மையும் இருக்கிறது. There were wars everywhere. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். And Bible says, 2 Chronicles 15:5 says, great vexation were upon all the inhabitants of the countries. 15:5 பாருங்கள். அங்கே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. Entire world was in chaos. அங்கே அமளியும் குழப்பமும் இருக்கிறது. Yes, there were trouble everywhere. எங்க பார்த்தாலும் குழப்பம் அமளி. There was no peace for him who went in, who came out. போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. And great vexation அங்கே மகா அமளி உண்டாயிற்று. were upon all the countries. எல்லா ஜாதிகளிடத்திலும் அப்படி And every nation destroyed other nations. பட்டணம் ஒருவருக்கு விரோதமாக நொறுங்கினது. And city after city. அங்கே பட்டணங்கள் ஜாதிகளும் The Bible says, வேதம் சொல்கிறது, God did vex them with all adversity. ஜாதியையும் பட்டணமும் நொறுங்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். Yes, God did vex them with all adversity. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். That was the situation in those times of King Asa. ஆசாவின் நாட்களில் சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. Same thing is happening right now. இப்பொழுது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. Yes or no? Speak, yes or no? Yes or no? Country after country. இங்கே பட்டணங்களுக்கு விரோதமான City பட்டணங்கள், after city. இங்கே பட்டணங்களுக்கு ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள், Nation after nation. அங்கே தேசங்களுக்கு விரோதமான The Lord is vexing everyone. எல்லா சகலவித இடுக்கத்தினாலும் The நிறைந்திருக்கிறது. Lord is vexing them. கர்த்தர் அவர்களை கலங்க The Lord பண்ணினார். is vexing all the inhabitants. எல்லாரையும் கர்த்தர் இடுக்கத்தினால் People live in கலங்கினார். fear. மக்கள் பயத்தில் People live வாழ்கிறார்கள். in bondage. கட்டுகளில் வாழ்கிறார்கள். Oh, natural disasters everywhere. எங்கு பார்த்தாலும் இயற்கையினால் அழிவுகள். The whole earth is in turmoil. முழு உலகமே குழப்பத்தில் இருக்கிறது. I was just checking through the videos of what is happening in 2018. 2018ல என்ன நடந்தது என்று வீடியோவை நான் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தேன். Numerous disasters. எங்கு பார்த்தாலும் பேரழிவுகள். The earth paved way. அங்கே பூமி அப்படியே பிளக்கிறது வாயே. In a certain country the earth just moved like waters. சில தேசங்களிலே அங்கே ஆறுகளைப் போல தண்ணீர் உருண்டு ஓடுவதை போல இந்த மண்ணு, பூமியின் மண் அப்படியே பிளந்து உருண்டு ஓடுது. The earth moved. இந்த பூமி அப்படியே நகர்ந்து So போகுது. many disasters. அநேக பேரழிவு. Turmoil everywhere. எங்கு பார்த்தாலும் குழப்பம். Tsunamis. சுனாமி வருகிறது. Volcanoes. அங்கே எரிமலைகள். Wars. யுத்தங்கள். Intruding people into each other's affairs. மற்றவருடைய காரியங்களிலே மற்ற நாடுகள் தலையிடுகிறது. Same thing happened in the days of King Asa. ஆசாவின் நாட்களிலும் அப்படியே நடந்தது. But there came a word of God for King Asa. ஆனால் ஆசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. He said, be strong and of good courage. நீ திடன் கொண்டிரு. 2 Chronicles 15:7 says, 15:7 சொல்கிறது, be strong therefore and let not your hands be weak, for your works shall be rewarded. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். Hallelujah. When the entire world was in chaos, முழு உலகமே குழப்பத்தில் இருக்கிறது. when the Lord was putting his hand upon every country, எல்லா தேசத்தின் மேலும் தேவன் கரங்களை நீட்டுகிறார். and he was vexing everybody, எல்லாரும் அப்படி இடுக்கத்தினாலும் கலங்கி the போகிறாங்க. hand of God was upon King of Judah, King Asa. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. Hallelujah. ஆமென். Upon all the people of Judah. எல்லா யூதா மக்களும். Hallelujah.
What a gracious God. என்ன அன்புள்ள தேவன். Because of one person. ஒரு மனிதன் நிமித்தமாக. One person. ஒரு மனிதன். One king. ஒரே ஒரு ராஜா. One king obeyed God. ஒரு ராஜா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். One king obeyed God. ஒரு ராஜா கீழ்ப்படிந்தார். One king obeyed God. ஒரு ராஜா தேவனுக்கு God கீழ்ப்படிந்தார். took care of his whole country. முழு தேசத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டார். And the கொண்டார். prophet says unto King Asa. அந்த வேதம் சொல்கிறது ராஜாவாகிய ஆசா. And the prophet came to meet King Asa. ஆசாவை சந்திக்கும்படியாக தீர்க்கதரிசி வருகிறார். Be strong therefore. நீங்களோ திடன் கொள்ளுங்கள். Be strong. திடன் கொள். Don't be worried about what is happening around the whole world. உலகம் முழுவதும் நடக்கிறது குறித்து உனக்கு கவலை வேண்டாம். Don't be worried. பயப்படாதே. But let not your hands become weak. உன்னுடைய கரங்கள் நெகிழ விடாதே. Oh, your work shall be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. Asa, ஆசா, you have been looking unto me. என்னை நோக்கி பார்க்கிறாய். Asa, ஆசா, you build my kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாயே. Asa, ஆசா, you feared me. எனக்கு பயந்திருந்தாய். Asa, ஆசா, oh, you are just going along with my word. வார்த்தையோடு இசைந்து சென்றாய். Asa, ஆசா, you feared my prophets. என்னுடைய தீர்க்கதரிசிக்கு பயந்தாய். You feared my servants. ஊழியருக்கு பயந்து. You obeyed the word of God. வார்த்தையை கேட்டாய். You are not like your forefathers. முற்பிதாக்களை போல அல்ல. Oh, you obeyed my word. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய். Therefore I will bless you. முன்னேறி செல், நான் ஆசீர்வதிப்பேன். Therefore I will bless you. அது நிமித்தம் ஆசீர்வதிப்பேன். Therefore Asa will bless you. அது நிமித்தம் ஆசா உன்னை I will ஆசீர்வதிப்பேன். bless your kingdom. ராஜ்யத்தை I will ஆசீர்வதிப்பேன். bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன். Let not your hands become weak. கைகளை நெகிழ விடாதே. Don't look at the bad news and be weak in your soul. செய்தியை கேட்டு ஆத்துமா கலங்க வேண்டாம். That is for the whole world. முழு உலகத்துக்கு அது. But for you, ஆனா உனக்கு you feared God. தேவனுக்கு You பயந்தாய். feared me. எனக்கு I பயந்தாய். will put a difference between you and others. உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களேயாகில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் 1000 பேர் விழுவார்கள். உன்னை சுற்றிலும் 1000 பேர் பூமி வந்து கவி போகும். உன்னை சுற்றிலும் சுனாமி வந்து அள்ளிக்கொண்டு போகும். உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நீ கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா இருப்பீர்களாக எந்த பூகம்பம் வந்தாலும், எந்த எரிமலை கொதித்து எழுந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும், எந்த விதமான போர்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கிறபடினாலே, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளையா இருக்கிறபடினாலே, அவருக்காக தேவாலயங்களை கட்டுகிற பிள்ளையா இருக்கிறபடினாலே கர்த்தர் உனக்கும் மற்றவர்கள் வித்தியாசத்தை காண்பிப்பார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. That's what the Lord said. Refrain thy voice from weeping. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். Let your tears stop it. கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள். Your work will be rewarded. கிரியைகளுக்கு பலன் உண்டு. I have restored back your blessings. ஆசீர்வாதத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். How it happened? எப்படி நடந்தது? When you look unto God. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, when you give your heart to Jesus Christ. இதயத்தை இயேசுவுக்கு கொடுக்கும்போது, when you remove unwanted things. தேவையில்லாதவைகளை அகற்றின. Have the 9 fruit of the Spirit in your life. ஆவியின் 9 கனிகள் உள்ளே வந்து விடும். Remove every evil spirit from your life. பொல்லாத கனிகளை அகற்றி விடுங்கள். Remove it. அகற்றி remove விடுங்கள். every jealousy. பொறாமை அகற்று. remove every selfishness. சுயநலத்தை அகற்று. remove every pride. பெருமை அகற்றி விடு. remove every lust. இச்சையை அகற்றி விடு. be humble in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தாழ்மைப்படு. God will exalt you today. கர்த்தர் உன்னை be உயர்த்துவார். humble. தாழ்மைப்படு. don't let any pride rule your heart. பெருமை ஆட்கொள்ள விடாதே. break your heart before God today. தேவனுக்கு முன்பாக இருதயத்தை humble yourself. தாழ்மைப்படு. humble yourself. தாழ்ந்து போ. God will exalt you today. கர்த்தர் உன்னை the உயர்த்துவார். Lord is watching you today. கர்த்தர் உன்னை காண்கிறார். you be good in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நன்மனாய் இரு. Noah walked with God. தேவனோடு தேவனோடு நடந்தார். God bless Noah. நோவாவை தேவன் He ஆசீர்வதித்தார். safeguarded him from all the things that is going to happen around him. உலகத்திலே என்ன நடக்கிறதோ அதற்கு அவனை பாதுகாத்தாரே. God will protect you. உங்களையும் பாதுகாப்பார். Watch out. காத்திருங்கள் பாருங்கள். Disastrous days are coming. அங்கே பேரு அழிவுள்ள நாட்கள் வருகிறது. India will go through much turmoil. இந்தியா பல படுமோசமான நிலைக்குள்ளாக போகும். Chennai will go through much turmoil. சென்னையிலே अनेक போராட்டங்கள் இருக்கும். There will be disasters. அங்கே அழிவுகள் இருக்கும். Unseen disasters. காணக்கூடாத அழிவுகள். Write it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Unseen disasters. காணக்கூடாத People அழிவுகள். would not have heard about it. மக்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க. Unseen disasters will happen. அங்கே காணக்கூடாத இதுவரைக்கும் கண்டிராத அழிவுகள். You think you are safe. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் பாதுகாப்பு. சென்னை பட்டணமே. You think you are safe. நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். But you are walking on fire. அக்கினியின் மேல் நடந்து கொண்டிருக்கிறாய். Anything will happen anytime. எது வேண்டுமானாலும் எப்பொழுதும் நடக்கலாம். India. இந்திய You தேசமே. think you are safe. நினைக்கிறாய் பாதுகாப்பா இருக்கிறாய். You are walking on fire. அக்கினியின் மேலாக நெருப்பின் மேல் நடந்து கொண்டிருக்கிறாய். The Lord watches. கர்த்தர் காண்கிறார்.
People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, be like Asa. ஆசாவை போல இருங்கள். Gather your family. குடும்பத்தை ஒன்று கூடுங்கள். Humble yourself. தாழ்த்துங்கள். Don't forget your family prayer. குடும்ப ஜெபத்தை மறக்காதே. Individual prayer. தனி ஜெபத்தை மறக்காதே. Bible reading. வேத வாசிப்பு. Consecration. அங்கே அர்ப்பணம். Holiness. பரிசுத்தம். Let the fruit of the Holy Spirit rule your life. பரிசுத்தாவின் கனிகள் ஆளுகை செய்யட்டும். Take fastings. உபவாசத்தை எடுங்க. Break your heart before God. இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றுங்கள். Come back to the first love of God. ஆதி அன்புக்குள்ளாக வந்து விடுங்கள். The Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Be strong therefore. அதனாலே நீங்கள் திடன் கொண்டு பலமாயிரு. Let not your hands become weak. கைகளை நெகிழ விடாதே. Your work will be rewarded. உங்களுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டு. Hallelujah. Amen. சத்தமா சொல்லுங்க hallelujah. Amen. Hallelujah. 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 Because you have been looking unto me. நீ என்னை பார்க்கிறபடினாலே The Lord will reward you from heaven. பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Thus saith the Lord. கர்த்தர் இவ்வாறாக உரைக்கிறார். Refrain the voice from weeping. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள். And eyes from tears. கண்கள் கண்ணீர் விடாதபடி காத்துக்கொள். For their work shall be rewarded. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. Saith the Lord. கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார். Hallelujah. Amen. The Lord rewarded King Asa. ஆசாவை தேவன் பலனை கொடுத்தார். The Lord the entire world was in turmoil. முழு உலகமே குழப்பத்தில் இருந்தது. But the Lord safeguarded Asa. ஆசாவை தேவன் பாதுகாத்துக் கொண்டார். Things may happen worst around you. உங்களை சுற்றிலும் படுமோசமான You காரியங்கள் will நடக்கலாம். hear worse things. அநேக காரியங்களை கேள்விப்படலாம். You will hear worse things. சொல்லாத காரியங்களை கேள்விப்படலாம். You will hear worse things. போராட்டங்களை கேள்விப்படலாம். But remember, God is there with you. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Every word will be fulfilled. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். Every word will be fulfilled. ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும். Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Come under the refuge of God. கர்த்தருடைய அடைக்கலத்திற்குள்ளாக வந்து விடுங்கள். Break your bondages. கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுங்க. Join as a family. குடும்பமா இணையுங்க. Don't be living like a lukewarm condition. அங்கே வெதுவெதுப்பான குளிருமின்றி அனலுமின்றி வாழ வேண்டாம். Don't be like lukewarm. அங்கே வெதுவெதுப்பான நிலைமை வேண்டாம். Follow the Lord Jesus Christ. ஆண்டவரை பின்பற்றுங்கள். World is watching you. உலகம் உங்களை நோக்கி பார்க்கிறது. You are the fifth gospel. நீங்கள் ஐந்தாவது சுவிசேஷம். People are watching you. மக்கள் உங்களை பார்க்கிறார்கள். How you dress. எப்படி உடை உடுக்கிறீர்கள்? How you talk. எப்படி பேசுறீங்க? How is your character? உங்களுடைய குண லட்சணம் எப்படி இருக்கிறது? World is watching you. உலகம் உங்களை பார்க்கிறது. Don't be hindrance for anybody. மற்றவர்களுக்கு இடையூறா இருக்காதீங்க. Don't be hindrance for anybody. மற்றவர்களுக்கு இடைஞ்சலா இருக்காதீங்க. Head of the families. குடும்ப தலைவர்களே, sisters, சகோதரிகளே, children, பிள்ளைகளே, be a testimony for Jesus Christ. இயேசுவுக்காக சாட்சியாய் நில்லுங்கள். Your work will be rewarded. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. The Lord will safeguard your soul. உங்கள் ஆத்துமாவை தேவன் பாதுகாப்பார். The Lord will safeguard your body. உங்கள் சரீரத்தை தேவன் பாதுகாப்பார். You will be protected. நீங்கள் பாதுகாப்பா இருப்பீங்க. You will be a wall of fire around you. உங்களை சுற்றி அக்கினி மதிலா இருப்பார். Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah.